வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு காலத்தில் நான் ஓஹோன்னு இருந்தேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன், ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணேன். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு உதவி கேட்டால் கூட உடனே போயிட்டு பணத்தை கொடுப்பேன். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சுருந்தேன். என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சூப்பர் பாய்வருன்ட்டு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் இப்போது என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. சின்ன கடன் பிரச்சனை வரவோ ஒன்று மேலே ஒன்று எனக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வர வர ஒரு தனிமையாக நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை. என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமோ, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் பெரிய உயர்வுலாம் வராதோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. இந்த பெரிய மாற்றம் உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி ஒரு உயர்ந்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஒரு பெரிய திருவிழாவில் ஒரு பையன் அவனுடைய அப்பா அம்மா சொந்தங்களோடு சேர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்பா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்குறான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பையன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். திடீர்னு விளையாடுற ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த பையன் ஓடி போயிடுறான். அந்த இடத்துல நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால அந்த பையன் காணாமல் போயிட்டா வச்சுக்கோங்களேன். அந்த பையன் இப்போ அப்பா அம்மாவை தேடுறான். திரும்பி பார்த்தா அப்பா அம்மாவை காணோம். வழி தப்பி நின்றுட்டான். இப்போ அவன் மனசுல எல்லாம் பக்கு 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 பக்குன்னு ஒரு சூழ்நிலை. கையில் ஐஸ்கிரீம், அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இருக்குது, விளையாடக்கூடிய பொருள்லாம் இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய கம்ஃபர்ட் இல்லாதனால மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறான். தன்னுடைய சொந்தத்தை மிஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைய விதமான சந்தோஷங்களை தந்தவங்க எல்லாம் இல்லையேன்ட்டு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான். அதே போல தான் அவனை துளைத்து விட்ட அப்பா அம்மா சொந்தங்களும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வழி மாறி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதே போல் கடவுள் உங்களுக்காக வைத்திருக்க திட்டமும் உங்களை தேடி கொண்டிருக்குது. ஒரு பெரிய உயர்வுக்கான திட்டத்தை வச்சு தேடிட்டு இருக்காரு. நீங்கள் வழி மாறி வந்ததுனால அந்த திட்டங்கள் தேடி கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும், அனைத்து விதமான அணுக்களும் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை தேடி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போடும். இது வரைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமான கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக நடத்தும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் குதிரை. சாதாரண குதிரைகள் ஒரு கத்தி எடுத்து காட்டினாலும் சரி, ஒரு நெருப்பு எடுத்து காட்டினாலும் சரி பயந்து ஓடும். ஆனால் இந்த போர் குதிரை பயப்படாது, எதிர்த்து நின்று போராடும், முன்னாடி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் நீங்களும் இது போல தான் போர் குதிரையாக இருந்தீங்க. ஆனால் இப்பொழுது உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. பார்வையற்றோருக்கு இந்த சிந்தை வெளிச்சமாக இருக்கும். கடவுளுக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க நடப்பாங்க. ஸோ சிந்தை அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணே தெரியல கூட அவங்களால் தைரியமாக நடக்க முடியும். அதே நேரத்தில் பார்வை இருந்தாலும் நமக்கு பயம் இருக்கும் பட்சத்தில், இருள் இருக்கும் பட்சத்தில் சிந்தையினால் நீங்கள் நடக்கவே முடியாது. நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளால் உங்களை உயர்த்த முடியும். இதை நீங்கள் நம்பணும். அவருக்கு ஒரு ரூல்ஸே கிடையாது. நமக்கு தான் இந்த ரூல்ஸ், இப்படி போனால் பணம் வரும், அப்படி போனால் உயர்வு வரும்ன்ட்டு. ஆனால் அவர் ரூல்ஸே கிடையாது. உங்களை உயர்த்த விரும்பி விட்டால் உயர்த்தி விடுவார். அவர் விரும்புகிறார் உங்களை உயர்த்த. ஆனால் உங்களுக்கு இந்த பயம், இந்த இருள் உங்களை மூடிக்கொண்டிருப்பதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு போர் குதிரை, இப்போ உங்கள்கிட்ட பயம் மூடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவை வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்பிக்கை. கடவுள் உங்களுக்கு கூடவே இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும். பயத்துடைய தன்மை என்னன்னு தெரியுமா? ஒரு தடவை பயம் காட்டிட்டு விடாது, தொடர்ந்து பயம் புத்திக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்தால் இந்த பயம், அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த பயம், அந்த பயம், நடந்தால் பயம், பைக்கில் போனால் பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கும். ஏன்னா அதோட வேலையை உங்களை பயத்துக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பது தான். த சேம் திங். உங்களுடைய சிந்தை பயத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை தொடர்ச்சியாக. அதே இந்த பயம் எப்படி தொடர்ச்சியாக செய்கிறதோ, அதனுடைய வேலையை செய்கிறதோ, அதே போல் நீங்கள் நம்பிக்கையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள். காலையிலிருந்து நீங்கள் சாயங்காலம் கடவுள் நம்பிக்கை உங்களுடைய மேலே அதிகமாக இருக்கட்டும். உங்களுக்கான வாழ்க்கைக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நம்பிக்கையாக திங்க் பண்ண அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு கண்ணு தெளிவாயிடும். இந்த தெளிவாயிட்ட பிறகு தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. உங்களை ட்ராக்கை தவறி எங்கேயோ நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் ட்ராக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்குது, தள்ளி வந்துட்டீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் நம்பர் 2 தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, நம்முடைய ட்ராக், நம்ம ஓட வேண்டிய வழியை மாற்றி ஓட வைப்பது தான் எதிராளியோடைய திட்டம்.
எதிராளி எப்பொழுதும் நமக்கு முன்பாக தடையை போட்டு நம்மளை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. நம்ம நல்லா ஸ்பீடாக ஓடும்பொழுது நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கவனத்தை சிதற வைத்து வேறொரு விஷயத்தில் நம்ம நோக்கத்தை மாற்றி வச்சுடுவாங்க. அவனோட திட்டம் டைரக்டாக எப்பொழுதும் ஓட மாட்டான். நம்முடைய ஆழ் மனசில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் போட்டானாவே நம்ம பரபரப்பாக ஆயிடுவோம். கோபப்படுவது தவறில்லை. கோபம் சிந்தையில் இருக்கும். ஆனால் அந்த கோபம் அதிகமாக நீங்கள் சிந்திக்கும் போது வெறுப்புணர்ச்சி உண்டாயிடும். இந்த வெறுப்புணர்ச்சி என்ன ஆகுனா அடுத்தது சிந்தையிலேருந்து வந்து ஆழ் மனசை தங்கிடும். ஒருத்தர் மேலே ரொம்ப நாளாக நீங்கள் கோபமாக இருப்பீங்க. அது உங்கள் அப்பா, அம்மா, சொந்தங்கள், பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு யாராவது உங்களை வெறுப்புணர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த வெறுப்புணர்ச்சி இன்னும் உங்கள் மனசில் எங்கேயோ இருக்குது. ஒரு மனசில் எங்கேயோ ஒரு ஆழத்தில் இருக்குது. இந்த வெறுப்புணர்ச்சி தான் நீங்கள் போக வேண்டிய ட்ராக்கை தவற வைத்துட்டு எப்போ நினச்சாலும் நல்லா தான் யோசிச்சுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் ஞாபகம் வருமா, ஒரு வெறுப்பு வரும். என்ன பண்ணிட்டான்ல, நம்ம மாட்டி விட்டான்ல, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை நம்ம மாட்டிட்டான் பாரு, நம்மளை ஏமாற்றிட்டான் பாரு. இந்த விஷயந்தான் நம்ம போக வேண்டிய ட்ராக்கை மாறி போக வைக்கிறது. நல்ல குதிரைகளை பாருங்களேன், ஓடக்கூடிய குதிரைக்கெல்லாம் கவசம் கட்டியிருப்பாங்க. இங்கேயும் அங்கேயும் பார்க்காம நீ நேராக மட்டும்தான் ஓடணும், அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை மட்டும்தான் அடையணும். நீங்கள் அங்கங்கே பராக பார்த்தா ஓட முடியாதுன்னு அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. கவசம் இல்லாத குதிரை என்ன பண்ணுன்னா, யாராவது கை தட்டுறாங்க, விசில் அடித்தாங்களோ என்ன பண்ணுறாங்க, எது பண்ண திரும்பும். ஸோ அதனால தான் இந்த குதிரைகள் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் கவசத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதுபோல் உங்களோட சிந்தையில் யார் எது சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காமல் நீங்கள் உங்களை ஓட ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கு முன்பாக உங்கள் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும் இல்லையா. அப்போ யார் மேலாம் நீங்கள் வெறுப்புணர்ச்சி, கோபம், உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றம் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நீங்கள் மன்னிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. நமக்கு யாரும் பணமும் கொடுக்க போதும், யாரும் காப்பாற்ற போதும் இல்லை. அதை எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அத்தகைய மனுஷங்களை சீப்போன்னு மன்னிச்சு விட்டுருங்க. உங்கள் லெவலுக்கு அவங்கள வச்சுலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய உயர்வு வேற. நம்பர் 3, உங்களுக்கு சொந்தமான 3 விஷயங்கள். உங்களுடைய செல்வம், கடவுளுடைய திட்டம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பெரிய உயர்வு. இந்த 3 விஷயங்களும் நீங்கள் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அந்த 3 விஷயங்களும் எப்படி உங்களை தேடி வரும் தெரியுமா? உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம், உங்களுக்கு வர வேண்டிய செல்வம் எல்லாம் ஒரு குழந்தை வந்து அம்மாவுக்கிட்ட ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிற மாதிரி ஓடி வந்து உங்களுக்கு கட்டி அணைச்சிக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்குமே மிஸ் பண்ணது ஒரு பொருள் நினச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செல்வம் தான் உங்களை மிஸ் பண்ணியிருக்கு. இவங்க கூட இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செல்வம் அது. உங்களுக்காக உங்கள் கூடவே வாழணும், உங்களை உயர்த்தணுன்றதுக்காக டார்கெட் பண்ணி வந்திருக்கக்கூடிய செல்வம் அது. நீங்கள் விட்டு போனதுனால இப்போ ரொம்ப ஏக்கத்தோடு இருக்குது. உங்களுக்குண்டான செல்வம் வந்து உங்களை ஒட்டி கொள்ளும், பிறருக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். இவனுக்கு எப்படா திடீர்னு இப்படி ஒரு பணம் வந்துச்சுன்னு பிறருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமான்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். இதெல்லாம் நம்ம கண்மூடி கண் திறக்கிறதுல ஒரு கனவு போல் இருக்குது. இவன் எப்படா இவ்வளோ உயர்ந்தாலும் எல்லாருக்கும் ஆச்சரியம் அளிக்கும். அதே நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் மாற்ற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடவுள் உங்களுக்காக வைத்து திட்டத்தின் மேல நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ட்ராக் தான் முக்கியங்க. இது போல் நீங்க ஓடிக்கொண்டு இருக்கும்போது முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையில எப்பொழுதும் தொடர்ந்து நீங்க நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையில விடவே கூடாது. ஏன்னா நம்ம எப்போ நம்பிக்கை கம்மியாகுதோ அப்போ பிரச்சனைகள் வரும். அதனால நம்பிக்கையில் எப்பயும் உறுதியா நம்ப ஆரம்பிச்சிடணும். வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த நடக்கிறதுலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம, யார் பராக்கு பார்க்காம உங்களுக்கான வழியில் நீங்க நடக்க போறீங்க. உங்களுக்குண்டான செல்வத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பிறர் ஏசுகிற அளவுக்கு, கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் இனிமே இந்த உண்மையை அறிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமான ஒரு ஒளியை போல் இருக்கும். பிறருக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். உண்மையாகவே நீங்கள் எனக்கு தான் இதெல்லாம் நடக்குதான்ட்டு உங்களாலே நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத உயர்வுகள் திடீர்னு வந்து நிற்கும். உங்களுக்கு இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது, எப்படி எனக்கு நடக்குதுன்ட்டு உங்களே பிரமிப்பாக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இப்படி முடியும், உங்களை இந்த படம் இப்படியே முடிஞ்சிச்சேன்ட்டு உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும். ஸோ கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களை உயர்த்தது தான் அவரோட திட்டம், உங்களை ஆசீர்வாதமாக வைத்துட்டு தான் அவரோட திட்டம். ஸோ அதை நம்புங்க, தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கையாகவே இருங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.